அடுத்து நான் சொல்ல விரும்புகிற மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், த ஆரிஜின் ஆஃப் தி விஸ்டம். ஞானம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். என்னங்க? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அப்படியானால் கவனிங்க, அதாவது ஞானத்தின் சொந்தக்காரர் ஆண்டவர். கவனிங்க, ஞானம்தான் தேவனுடைய சிறப்பு தன்மை. திரும்ப சொல்லுகிறேன், ஞானம்தான் இட்ஸ் ஃப்ரம் காட், இட்ஸ் நாட் ஃப்ரம் மேன். வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை நல்லா படித்து பாருங்கள். அதாவது யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். சற்று நன்றாக கவனிக்க வேண்டும். கவனியுங்கள், இட் இஸ் நாட் ஃப்ரம் த வேர்ல்ட் பட் ஃப்ரம் காட். ஞானம் உலகத்திலிருந்து வருவதல்ல, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கி நிறைய பேர் உலக அறிய வைத்து நிறைய பேசுகிறாங்க பட்டிமன்றங்கள்லாம். அது அறிவா ஞானமா என்பது சிந்திக்க வேண்டிய வார்த்தை. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு இப்படி சொன்னார் ஆங்கிலத்தில், டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர். கவனிங்க, டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர். ஆனால் வேதம் அப்படி இல்லை, தேவன் அப்படி இல்லை. அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். கவனிங்க, இது நியூஸ் பேப்பர் அல்ல. இது டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர். ஆனால் தேவன் சொல்ல, என்னிடத்தில் கேள். வசனம் சொல்லுகிறது, அதாவது தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். கவனியுங்கள், அது அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவர் யார் சொன்னால், இஸ் த ஓனர் ஆஃப் தி விஸ்டம். அவர்தான் ஞானத்தின் ஊற்று. வசனங்களை படிக்கிறேன், கேளுங்கள். யோபு 12:13. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கிறது, அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. எத்தனை அருமையான வார்த்தை. விஸ்டம் பிலாங்ஸ் டு காட். திரும்ப படிக்கிறேன், அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கிறது, அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. ஏசாயா 31:2. அவர் ஞானம் உள்ளவர், தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்வனுடைய வீட்டுக்கும் அக்கிரமக்காருடைய சகாயங்களுக்கு விரோதமாக எழும்புவார். இதில் ஒரே வார்த்தை, அவர் ஞானமுள்ளவர். விஸ்டம் பிலாங்ஸ் டு காட். தானியேல் 2:20. பின்பு தானியேல் சொன்னது, அவர் சதாகால ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது சதா காலங்களிலும். 21. ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கே ஞானத்தை கொடுக்கிறவராம். யோசித்து பாருங்கள், விஸ்டம் பிலாங்ஸ் டு காட். அவர் யார்? ஞானிகளுக்கே ஞானத்தை கொடுக்கிறவர். இந்த ஞானிகளுக்கு புரியல, தாறுமாறாக பேசுகிற ஞானிகளாக இருக்கிறாங்க, கண்டுபடி பேசுகிற ஞானிகளாக இருக்கிறாங்க, இயேசு உயிர்த்தெழவில்லை என்று பேசுகிற ஞானிகளாக இருக்கு. அதாவது அவங்க ஏதோ ஒரு துறை ஞானியாக இருக்கலாம், ஆனால் ஞானம் அவர் ஞானிகளுக்கே ஞானி. இந்த வசனத்தை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தானியேல் 2:21. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற கர்த்தர் இவர். விஸ்டம் பிலாங்ஸ் டு காட். அது மட்டுமல்ல, அவருடைய ஞானம் பூரணமானது, சம்பூர்ணமானது, வாழ்க்கையின் ஊர் நிலைகளிலும் நம்மை நடத்தக்கூடியது. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய ஞானம் பூரணமானது, சம்பூர்ணமானது, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மை நடத்தக்கூடியது. எனவே தான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், அவருடைய ஞானம் என்னத்தை தரும், என்ன தரும் என்று சொன்னால், கவனிங்க, இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் அது போதுமானது. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். கவனிங்க, ஞானம் இல்லை என்றால் வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போகும். ஞானம் இல்லை என்றால் வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போகும். அதற்கு உதாரணம் சொல்கிறார் பாருங்க. உதாரணம் சொல்லுகிறார், கவனிங்க. உதாரணம் சொல்லுகிறார், யாக்கோபின் புஸ்தகம் 3:15. இது எங்கிருந்து வருகிறதாம்? பரத்திலிருந்து. 3:15. இங்கே 2 சொல்கிறது, இப்படிப்பட்ட ஞானம் உலக ஞானம், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், கவனிங்க,
அப்படியே நான் இப்படி மாற்றி படிக்கிறேன். ஞானம் எங்கிருந்து வருகிறது? பரத்தல். இஸ் கம் ஃப்ரம் அபவ். நாலேஜ் கம் ஃப்ரம் த வேர்ல்ட், விஸ்டம் கம் ஃப்ரம் அபவ். ஞானம் யாக்கோபு 3:15 எங்கிருந்து வருகிறது? மேலிருந்து. வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? மேலே. சூரியன் மேலிருந்து, மழை மேலிருந்து, வெயில் மேலிருந்து. அப்படியானால் அந்த சூரியனிலே ஒரு ஜீவன் இருக்கிறது, அந்த வெயிலில் ஒரு ஜீவன் இருக்கிறது, வெளிச்சத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது, மழையில் ஒரு ஜீவன் இருக்கிறது. தட் மீன்ஸ் there is a life in the wisdom. தமிழில் சொல்லுகிறேன், அவருடைய ஞானம் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிற ஞானம். அப்படின்னா விஸ்டம் கம் ஃப்ரம் above. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், தேவன் சொல்லுகிறார் the origin of wisdom எங்கிருந்து வருகிறது? கல்லூரி இல்லை. கல்லூரி கற்றுக் கொடுப்பது அறிவு, கர்த்தர் கற்றுக் கொடுப்பது ஞானம். அது எங்கிருந்து? பரத்திலிருந்து. எப்படி? வெளிச்சம், மழை, அன்பானவர்களே, சூரியன், இவையெல்லாம் எங்கிருந்து? மேலிருந்து வருவது போல அது பூமியை நினைக்கிறது, மழை நினைக்கிறது. வெளிச்சம் மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறது, மனித வாழ்க்கை உயிர்ப்பிக்கிறது. இட் மேக்ஸ் டு எனர்ஜெட்டிக். சூரியன் அன்பானுடைய நிலவு நம்மை தூங்க வைக்கிறது. இவையெல்லாம் ஞானம். தேவ ஞானம் என்பது உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்வது தேவ ஞானம். எனவே தான் திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, அது இல்லை என்றால் ஜீவராசி இல்லை. மழை இல்லை என்றால், வெயில் இல்லை என்றால், குளிர் இல்லை என்றால், இரவு இல்லை என்றால், பகல் இல்லை என்றால் இந்த பூமியில் ஜீவனே இல்லை. அப்படியானால் தேவ ஞானம் இட்ஸ் அ லைஃப், ஜீவனை தரும். நான்காவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன அவசியம்? அதை பெற்றுக்கொள்வதற்கு வசனம் சொல்லுகிறது, கேட்க கடவன். ப்ரேயர் லீட்ஸ் இன்டு பொசஷன். கவனியுங்கள், திருமறை சொல்லுகிறது கேட்க கடவன். கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அப்படி கேட்கும் என்ன நடக்குமா? இன் அதர் வேர்ட், ப்ரே. 5ஆம் வசனம், எவ்வளவும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். இன் அதர் வேர்ட், ப்ரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, ப்ரேயர் லீட் இன்டு சக்ஸஸ், ப்ரேயர் லீட் இன்டு பொசஷன், ப்ரேயர் லீட் இன்டு விஸ்டம். நீங்கள் எதையுமே ஜெபிக்கிறதே இல்லை. திருமணங்கள், அன்பானுள்ளே, வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல. டோன்ட் லுக் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேர் நினைக்கிறாங்க நல்ல வாய்ப்பு பண்ணிடலாம். இல்லை, அது ஒரு பிரச்சனை இருக்கும். ஜெபிச்சு பாருங்கள், த லார்ட் வில் லீட் யூ. ப்ரேயர் லீட்ஸ் இன்டு பொசஷன். அன்பானவர்களே, அங்கே இன்னொன்று சொல்ல போகிறேன். பல நாளில் பிசாசு கூட என்ன பண்ணுறான் தெரியுமா? ஞானம் உள்ளவனைப் போல நடிக்கிறான். கவனியுங்கள், பிசாசு கூட, அதாவது த கவுண்டர்ஃபீட் ஆஃப் த விஸ்டம், இதே ஞானத்தை பிசாசு கூட சொல்கிறான். பல நேரங்களில் நம்முடைய உணர்ச்சிகள், இது தேவனா பிசாசா தெரியல. ஒருவேளை ஆண்டவராக இருக்கலாம், இல்லை. பல முறை சொல்லியிருக்கிறேன், வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகளெல்லாம் பிசாசு அல்ல. கவனிங்கள், அதாவது 2 விதமான ஞானம் இருக்கிறது. ஒன்று தேவ ஞானம், இன்னும் உலக ஞானம். இது ரெண்டுமே ஜஸ்ட் ஆப்போசிட். தேவ ஞானத்துக்கு விரோதமாக உலக ஞானம் செயல்படுகிறது. தேவ ஞானம் நடைமுறை வாழ்க்கைக்கும் இனி வரும் வாழ்க்கைக்கும் மிகுந்த பயனுள்ளது. திரும்ப சொல்லுகிறேன், தேவ ஞானம் நடைமுறை வாழ்க்கைக்கும் இனி வரும் வாழ்க்கைக்கும் பயனுள்ளது. தேவ ஞானம் என்ன செய்யும்? வாசித்து பாருங்கள். யோபின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோபின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சங்கீதம் 111:10, நீதிமொழிகள் 1:7 ஆகிய வசனங்கள். ஹவு டு கெட் விஸ்டம், ஞானத்தை பெறுவது எப்படி? இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எல்லா வசனங்களுமே இதை குறித்து சொல்லுகிறது. யோபு 28:28, சங்கீதம் 111:10, நீதிமொழிகள் 1:7. இந்த வசனங்கள் எல்லாம் ஹவு டு கெட் காட்ஸ் விஸ்டம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் சொன்ன போல கேட்க கடவன். கேட்கும்போது என்ன வருமா? ஞானம் வரும்.
அடுத்தபடியாக நான் இன்னொரு சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. இந்த ஞானத்தை எப்படி பெறுவது? இந்த ஞானத்தை பெறுவதற்கான இந்த ஞானம் எனக்கு இருக்கிறது என்பதற்கு என்ன அத்தாட்சி? யாக்கோபு 3:15, த ப்ரூஃப் ஆஃப் த விஸ்டம். எனக்குள் தேவ ஞானம் இருக்கிறது என்பதற்கு என்ன அத்தாட்சி? 3:15 வசனம் சொல்லுகிறது. அந்த 17 கூட அதில் என்ன இருக்குமா? சுத்தம், ஞானம், சமாதானம், சாந்தம், நற்கனி, பட்சமில்லாத வாழ்க்கை, மாய்மாலமற்ற வாழ்க்கை. இது எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். த ப்ரூஃப் ஆஃப் மை விஸ்டம். கவனிங்கள், ஞானம் இருக்கிறவனை தேவன் நிரூபிப்பார். சொல்லுகிறேன், அந்த ஞானம் உள்ளவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? சுத்தமுள்ளதாய். யாக்கோபு 3:17, ஞானமுள்ளவனாய், அடுத்து சுத்தமுள்ளவனாய், சமாதானம் உள்ளவனாய், சாந்தமுள்ளவனாய். உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும். இட் வில் மேனிஃபெஸ்ட். 15 போட்டிருக்குது. 15 அது இல்லாவிட்டால் எப்படி இருப்பாங்கன்னா, லௌகிக சம்பந்தமாய், ஜென்ம சுபாவமாய், பேய்த்தனத்துக்கு அடுத்துல வாழ்வார்கள். இது வந்து உலக ஞானம். பின்னால் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது காட்ஸ் விஸ்டம். இட் வில் ப்ரூவ் யூ. நீ ஞானம் உள்ளவன் என்பதை தேவன் நிரூபிப்பார். இதே உலகத்தில் படிப்பு இல்லாமல் இருக்கலாம், கல்லூரி இல்லாமல் இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், சின்ன கிராமத்தில் பிறந்திருக்கலாம். யூ ஆர் மேன் ஆஃப் விஸ்டம். காட் வில் ப்ரூவ் இட். 7வது குறிப்பு, நாட் ஓன்லி ப்ரூவ் யூ, வில் ப்ரொடக்ட் யூ. உன்னை நிரூபிப்பது மட்டுமல்ல, அதை அந்த ஞானத்தில் உன்னை பெருக பண்ணுவார். ஒரு 7 காரியங்களை சொல்லுகிறேன். தேவன் எப்படியெல்லாம் உன்னை பெருகப்படுகிறார். நம்பர் 1, உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம், பியூரிட்டி. நம்பர் 2, பீஸ் ஆஃப் காட். எப்படி சொன்னால் புரியும். பியூரிட்டி ஆஃப் காட், தேவனுடைய பரிசுத்தம். பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானம். 3வது, ஜென்டில்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய அந்த தன்மை. 4வது, கவனிங்க, அதில் எழுதப்பட்டிருக்கிறது இணக்கமுள்ளவர்கள். இணக்கமுள்ளவர்கள். அடுத்து mercy of God. அடுத்து அன்பானவர்களே, பட்சபாதம் இல்லாதவர்கள், நோ பார்ஷியாலிட்டி. 7வது, நோ ஹிப்போக்ரசி. ஒன்றாக சொல்லுகிற 7 காரியங்களை கவனமாய் கேளுங்கள் தமிழிலே. நம்பர் 1, சுத்தம், பியூரிட்டி ஆஃப் காட். சமாதானம், தேவ சமாதானம். 3வது, தேவனுடைய சாந்தம். 4வது, தேவனைப் போல ஒரு இணக்கம். தேவனைப் போல ஒரு இணக்கம், ஜென்டில்னஸ். இன்னொரு இடத்துல இன்னும் போட்டிருக்குது. இன்னொரு இடத்துல ஈஸி டு ஃபிட். யாரிடத்திலும் தன்னை இணைத்து, அதாவது இட் இஸ் நாட் அ ராங் சென்ஸ். நோ. தமிழில் இணக்கம். சில பேர் பாருங்கள், இணக்கமே இருக்க மாட்டாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். இந்த ஊழியர் கூட்டத்தில் கூட பாருங்கள், தான் சொல்கிறது நடக்கணும், அடுத்தவங்க சொல்ல நடக்கக்கூடாது. இல்லை, குடும்பங்களுக்கு கூட அப்படி தான். கணவன் அப்படி தான், ஐ எம் த பாஸ். சில குடும்பங்களில் மனைவி பாஸ், சில குடும்பங்களில் பிள்ளைகள் பாஸ். இல்லை, ரியல் விஸ்டம் வில் மேக் யூ டு பி ஃபிட். ஈஸி டு, ஆங்கிலத்தில் போட்டது ஈஸி டு என்ட்ரேட். அதாவது அந்த தேவஞானக்கும் சுயசித்தம் வராது. தமிழில் இணக்கம் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? நான் அல்ல, கிறிஸ்துவே. அந்த சி, இங்கிலீஷ் வேர்ட் சி, ஐ எம் நத்திங். அந்த ஆங்கில ஐ இப்படி நிற்குது, வணங்கா முடி மாதிரி. 4வது குறிப்பு, தே கேன் ஈஸிலி டு ஃபிட் வித் எவ்ரி திங். நான் சொல்ல எப்படி நினைக்கிறேன், ஏழ்மை, தே கேன் ஃபிட் தட். சில பேரோட வாழ்க்கையில் பார்க்குறேன், அதாவது அந்த ஏசி ஃபஸ்ட் கிளாஸ், ஏசியில் தான் போவாங்க, அதிலலாம் போக மாட்டாங்க, அதிலலாம் சாப்பிட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதே போல் அந்த அறைகள், தே ஷுட் பி வெரி லக்ஸூரியஸ் ரூம், அதிலலாம் தங்க மாட்டாங்க. சில ஊழியக்காரர்கள், அங்கே 2 ஃபேனு, இங்கே 2 ஃபேனு, பக்கத்தில் ஒரு ஏசி, ஏர் கூலர். தே டிமாண்ட் தேட். கவனிங்க, காரணம் தெரியுமா? லேக் ஆஃப் நாலேஜ். தேவஞானம் இருக்கும்போது தே வில் ஃபிட் டு எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். நான் ஒரு ஊழியரோடு தங்கியிருந்தேன். அவரை குறித்து பலமுறை பேசியிருக்கிறேன். குடிசை வீட்டில் கூட சாப்பிடுவார், குடிசை வீட்டில் சாப்பிடுவார். டீ கடையில் டீ குடிப்பார். ஒரு மாபெரும் தெய்வ மனிதன். டீ கடையில் டீ குடிப்பார். அது வைக்கப்படவே மாட்டார். எந்த இடத்துலையும் நின்று ஒரு வடை வாங்கி சாப்பிடுவார்.
எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார். யோசித்து பாருங்கள், என்னை ஊழியக்காரர்கள் தெரியுங்களா, 5 ஸ்டார் ஹோட்டல், காஃபி டே தான் எல்லாமே. முடிவெட்டது கூட பெரிய 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 ஸ்டாரில் தான் இல்லை. ஆடம்பரமான வாழ்க்கை. அவர்கள் தியாகம் பண்ணனால தான் இன்றைக்கு அன்பானுள்ளே இன்றைக்கு ஊழியங்கள் வளர்ந்துருக்கிறது. நான் சொல்ல உங்களுக்கு புரியும். டீ கடையில் டீ என்னோட நான் வளர்ந்த அந்த ஊழியர் டீ கடையில் நின்று டீ சாப்பிடுவார். வெக்கப்படுறதே கிடையாது. எல்லா இடத்துலையுமே எந்த சின்ன சாதாரண குடிசை வீட்லேயும் அவர் சாப்பிட்ருக்கிறார். உங்களால் முடியுமா? அது இடம் பார்க்கறது, ஆள் பார்க்கறது இல்லை. இணக்கம். The real wisdom will make you to fit it into any circumstances. அடுத்தபடியாக நாங்கள் போட்டிருக்குதாங்க. அடுத்த ஒரு வார்த்தை இரக்கம். இங்கிலீஷில் full of mercy. அடுத்த ஒரு வார்த்தை நற்கனிகள். கவனிங்க, நற்கனிகள். சூப்பர். அடுத்து ஒன்று போட்டிருக்குது பட்சபாதம் இல்லாத வாழ்க்கை. நோ பார்ஷியாலிட்டி. இப்போ திரும்பி நினைக்கிறேன், அவங்க ஊராக இருந்தால் அதுக்கு ஒரு மதிப்பு, அவங்க ஜாதியாக இருந்தால் அதுக்கு ஒரு மதிப்பு, அவங்க இனமாக இருந்தால் அதுக்கு ஒரு மதிப்பு. பட்சபாதம். ரியல் விஸ்டம் வில் நாட் கேர் ஃபார் தட். பட்சபாதமே இல்லை. இன் இங்கிலீஷ் நோ பார்ஷியாலிட்டி. ஃப்ரீ ஃப்ரம் ஃபேவரிட்டிசம். இன்றைக்கி நிறைய பேருக்கு சபைக்குள்ளே ஃபேவரிட்டிசம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி. காரணம், அது தேவஞானம் இல்லை. 7வது குறிப்பு ஹிப்போக்ரசி. தமிழ் வேதத்தில் அதாவது மாயமற்றிருக்கிறது. ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த இன்சின்சியாரிட்டி. தமிழ் புரிய நினைக்கிறேன், ஆங்கிலம். ஃப்ரீ ஃப்ரம் ஆல் இன்சின்சியாரிட்டி. உண்மையில்லாத காரியங்களுக்கு விலகி இருப்பது. மாயமலம் தெரியுமா? வெளியே பார்க்கும்போது ஒரு ஸ்தோத்திரம், உள்ள ஃபுல்லாக ஆத்திரம். வெளியே ஐயா, உள்ளே போயா. வெளியே வானலாவி உங்களை புகழ்ந்து பேசுவது, ஆனால் அடுத்த நிமிஷம் உங்களை ஊரெல்லாம் உங்களை தீட்டு திரிவது. அதுதான் மாயமாலம். புரியுதா உங்களுக்கு? வார்த்தைகள் ஆளப்போகுது. அனதர் டிரான்ஸ்லேஷன், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் இன்சின்சியாரிட்டி. உண்மையில்லாத எல்லாவற்றும் விலகி இருப்பது. இதுதான் இட் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் த விஸ்டம். ப்ரூஃப் என்பது வேறு. தேவன் உங்களை நிரூபிப்பார். காட் வில் ப்ரூவ். அந்த 3:13 எழுதப்பட்டிருக்கிறது. 3:13 காட் வில் ப்ரூவ் யூ. 3:13 யாக்கோபு. அவன் என்ன செய்வானாம்? தன் கிரியைகளினாலே நல்ல நடக்கையினாலே காண்பிப்பான். எக்ஸலண்ட் டிரான்ஸ்லேஷன். தன் கிரியைகளினாலே, அடுத்து தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிப்பானாம். இன் இங்கிலீஷ் he will prove. கவனிங்க, தன் நல் நடக்கையினாலே அதை காண்பிப்பான். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நாட் ஓன்லி ப்ரூவ் இட், காட் வில் ப்ரொடக்டிவ் இட். நான் சொன்ன 7 குறிப்புகள் இந்த திரையில் ஒன்றொன்றாய் பாருங்கள். 7 குறிப்புகள் ஒன்றா பாருங்கள், திரையில் போடுவாங்க. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இங்கே தேவ ஞானத்தையும் உலக ஞானத்தையும் நான் இங்கே பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, தேவ ஞானம். அது என்ன செய்யும்? யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோபு 39:26. உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் சட்டைகளை விரிக்கிறதோ? கருத்தை சொல்கிறேன். அது கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? கவனிங்கள், அர்த்தம் என்னவென்றால், இந்த உலக ஞானம் என்பது கற்பனை. அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி வாழ்வேன், இப்படி வாழ்வேன். திரும்ப சொல்லுகிறேன், உன் புத்தியினாலே நினைக்கிற நான் மேலே போயிடுவேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படிலாம் சபை கட்டுவேன். இல்லை. அடுத்த வார்த்தை ஒரு கேள்விக்குறி. 26. அடுத்து 27, உன் கூட்டை கட்டுமோ? அப்படியானால் உலக ஞானம் ஒரு கேள்விக்குறியை தரும், தேவ ஞானம் ஆச்சரியத்தை தரும். கவனித்து கேளுங்கள். உலக ஞானம் கேள்விக்குறியாய் மாற்றும், தேவ ஞானம் ஆச்சரியத்தை தரும். எனவே தான் ஆண்டவர் சொன்னார் நீதிமொழிகள் 23:4, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. அப்படி சாய்ந்தால் உன் வாழ்க்கை இல்லாமற் போகும். எனவே தான் திருமறை சொல்கிறது நீதிமொழி 12:8, தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். அதாவது அக்கார்டிங் டு ஹிஸ் நாலேஜ், அக்கார்டிங் டு ஹிஸ் விஸ்டம். ஆனால் வேதம் சொல்கிறது
கர்த்தரால் புகழப்படுகிற உத்தமன். 23 மூடன் ஞானிகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். மூடன், திரையிலே பாருங்கள், மூடன் செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளை அசட்டை பண்ணுவான். மூடன் ஞானம் தேவையில்லை. he thinks he is intellectual. இல்லை அன்பானவர்களே, எனவே தான் சாலமோன் இப்படி ஜெபித்தார். 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 3:9 ஆண்டவரே, உடைய ஜனத்தை விசாரிக்க, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க அடியனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்திருளும். ஏராளமாக இருக்கிற ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க என்னால் முடியும். திரும்ப சொல்லுகிறேன், ஆரம்பத்தில் சொன்னேன், இட் இஸ் நாட் எ தியாலஜிக்கல், இட்ஸ் ப்ராக்டிக்கல். இது இறையர் பாடம் அல்ல, வாழ்க்கையின் பாடம். 1 ராஜாக்கள் 9 இது யாராலே ஆகும்? எங்கெல்லாம் முடியாதோ தேவஞானம் முடிய பண்ணும். திரும்ப சொல்லுகிறேன், எங்கெல்லாம் முடியாதோ தேவஞானம் முடிய பண்ணும். எதை முடிய பண்ணும்? உன் வாழ்க்கையை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, விசாரிக்க, உன் வாழ்க்கையிலே நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க. இதைத்தான் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஞானேந்திரியங்களை தந்து வாழ்க்கையில் இருக்கிற ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்க பலன், சந்திக்க கிருபை, சந்திக்க வல்லமை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இதைத்தான் சாலமோன் சொல்லுகிறான், உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்தேன். ஞானம் உன்னை ஒரு சாட்சியுள்ள மனிதனாய் மாற்றும். யாக்கோபு 3:13 சொன்னேனே, அவன் நல் நடக்கையினாலே அதை அவன் காண்பிப்பான். God will prove it. தேவன் சொல்லுகிறார், இதனாலே, நான் ஞானத்தினாலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னும் எழுந்ததில்லை. 2 காரியங்கள். God will prove it and also he will reproduct it. சொல்லுகிறார், உனக்கு முன்னும் இருந்ததில்லை, உனக்கு பின்னும் எழும்புவதில்லை. அப்படியானால் ஞானம் உன்னை சரித்திரத்திலே சாட்சி உள்ள ஒரு மனிதனாய் மாற்றும். எனவே தான் திருமறை சொல்கிறது, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. தொடர்ந்து இங்கே ஒரு மனிதனை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பெசலேயல், அவனை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்யவும், பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்திலும் செய்ய கர்த்தர் அவனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தான். எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்திராகமம் 31:3. பின்னும் ஆண்டவர் மோசையை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை செய்ய, யோசித்து செய்ய, பொன்னினால் செய்ய, வெள்ளியினால் செய்ய, வெண்கலத்தில் செய்ய, இரத்தினங்களிலே செய்ய, மரத்தில் செய்ய, சித்திர வேலைகளை செய்ய மற்றும் சகல வேலைகளை செய்ய, யூகித்து செய்ய வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு நான் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியால் நிரப்பினேன். இது ஒரு பெரிய செய்தி. Anointing will make you as a man of wisdom. தேவ ஞானம் உன்னை ஞானம் உள்ளவனாய் மாற்றும். இதெல்லாம் செய்ய முடியுமா? வினோதமான வேலைகள், மக்கள் செய்யாத வேலைகளை முன்னால் செய்ய முடியும். Have a wisdom of God. 2வது, யோசித்து செய்ய. 3வது, பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும். அடுத்து சகலவித வேலைகள் யூகித்து செய்ய. முதல்ல யோசித்து செய்ய, அடுத்து யூகித்து செய்ய வேண்டிய ஞானம், அடுத்து புத்தி, அடுத்து அறிவு. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஞானம் முதல்ல வருது, புத்தி பின்னால் வருது, அறிவு அதுக்கு பின்னால் வருது. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் அறிவு தான் முன்னால் வைக்கிறோம். இல்லை, ஞானம் ஃபஸ்ட்டு, புத்தி 2வது, அறிவு 3வது. என்ன செய்ய முடியுமா? எப்படிப்பட்ட மனிதன் ஆதாயம் செய்ய முடியும்? அங்கே 2 வித்தியாசமான மக்களை காட்டுகிறேன். மரம், நம்ம சபையில் இருக்கிறாங்க இன்றைக்கி. we can work with them. மரம் மாதிரி இருப்பாங்க, கை தட்ட மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க, காணிக்கை தர மாட்டாங்க. ஈவன் தட் they don't respect pastor. ஊழியனை மதிக்க கூட மாட்டாங்க. புரியுங்களா? ஒரு ப்ரைஸ் எல்லாம் கூட சொல்கிறது இல்லை ஊழியனுக்கு. அவர் வருவார், அவர் போவார். he thinks is the governor. எல்லா சபையிலும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மரம், பட் அவங்ககிட்ட கூட we can deal. தேவ ஞானம் இருந்தால் you can deal with those people.
அடுத்த சில பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், ரத்தனம். யூ கேன் ஒர்க் வித் தம். எப்படி தேவ ஞானம் இருந்தால் எப்படிப்பட்ட மனிதரோடு வேலை செய்யலாம். இன்றைக்கி எல்லா சபைகளிலும் வில்லன்கள் உண்டு. வில்லன்களும் வில்லிகளும் எல்லா சபைகளே இல்லை. ஆனால் அவர்கள் மத்தியிலே வேலை செய்வதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எனவே தான் தேவன் சொன்னார், அன்பானவர்களே, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. எனவே தான் அன்பான தேவ பிள்ளையே, யோபு 12:3 சொன்னேனே, அவரிடத்தில் ஞானம் உண்டு, வல்லமை உண்டு, அவரிடத்தில் ஆலோசனை உண்டு. அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவர் ஒருவரே காரியங்களை செய்கிறவர். தானியேல் 2 சொன்னது போல சதா காலங்களிலும் ஞானத்தை தருகிற ஒரு மாபெரும் தேவன். தொடர்ந்து வாசிக்க நேரம் இல்லாதனாலே வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் ஞானம் நீங்களே வேதத்தை பாருங்கள். லூக்கா 2:40, மத்தேயு 13:54, மார்க்கு 6:2, மத்தேயு 12:42, மத்தேயு 11:25. திரும்ப சொல்லுகிறேன். லூக் 2:40, லூக்கா 2:40, மத்தேயு 13:54, மார்க்கு 6:2, மத்தேயு 12:42, மத்தேயு 11:25 ஆகிய வசனங்களிலே கிறிஸ்துவின் ஞானத்தை நீங்கள் பார்க்கலாம். How we deal with the problems, how we deal with the people. ஜனங்களோடு, பிரச்சனையோடு, எதிர்மறையான மக்களோடு, வேதபாரகரோடு, மாயக்காரரோடு, ஆசாரியரோடு, how we deal with the people. அதை போலவே பவுலின் ஞானத்தை நீங்கள் பார்க்கலாம். பவுலின் ஞானம் கொலேசியர் 1:15, 1 கொரிந்தியர் 1:24 அவர் சொல்கிறார், நாங்கள் உலக ஞானத்தோடு அல்ல, தேவ ஞானத்தோடு உத்தமனாய் எங்களை விளங்கப்படுகிறோம். இந்த நாளிலே அன்பான தேவ பிள்ளையே, உலக ஞானம் அது வேறு, எகிப்து ஞானம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:22, எகிப்தின் சகல சாஸ்திரம் கற்று வல்லவனானான். அது தேவை. ஆனால் அவ்வளோ கற்றும் தேவன் விட்டு விலகினான். புரிய நினைக்கிறேன். He learned everything, ஆனால் he was away from God, away from his calling. எகிப்தின் சகல ஞானம் நிறைய பேருக்கு அது இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, சமாளிக்கவே முடியாது, நம்மலாம் தோற்று போயிடுவோம். அது எகிப்து ஞானம் வேண்டாம். தேவ ஞானம் மாறாது. யாக்கோபு சொன்னானே, பரிசுத்தம், நீதி, இணக்கம், சாந்தம், அதில் பியூரிட்டி, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த உலக ஞானம், இட் வில் பெரிஷ். நம்பர் 2 இஸ் அன்ப்ரொடக்டிவ். அது வாழ்க்கையில் எந்த பயனுமே தராது. ஆனால் தேவனுடைய ஞானம் இட் வில் மேக் ப்ரொடக்டிவ். அதுதான் சொன்னேன், ஒரு 7 காரியங்கள் யாக்கோபின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7, அந்த 3ஆம் அதிகாரம் 7 காரியங்கள், 7 நிறைவான ஆசீர்வாதங்கள். உலக ஞானம் இட்ஸ் அன்ப்ரொடக்டிவ், தேவ ஞானம் வெரி ப்ரொடக்டிவ். உலக ஞானம் அன்பார்களே அது இஸ் பெரிஷிங், பட் தேவ ஞானம் இஸ் இம்பெரிஷிங், அழியாதது, மாசற்றது, வாடாதது. எனவே நாளிலே ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். ப்ரேயர் லீட் இன்டு பொசஷன். கேளுங்கள், சம்பூர்ணமாய் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுவோம். கல்லூரி கொடுப்பது அறிவு, கத்தர் கொடுப்பது ஞானம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எல்லா ஞானத்துக்கும் ஊற்று காரணமாக இருக்கிறவரே, பரத்திலும் வருத ஞானமோ சுத்தமானதாயும் தூய்மையான இருக்கிறது. இட்ஸ் வெரி பியூர். தெர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி. அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒருவேளை எங்கள் படிப்பறியாத மக்களாக இருக்கலாம், பாமர மக்களாக இருக்கலாம். சாலமோனுக்கு தந்த ஞானம், பவுலடியானுக்கு தந்த ஞானம், உண்மையில் இருந்த ஞானம், அவன் ஞானத்திலும் கிருபையிலும் தேவ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தீர் என்று எழுதியிருக்கிறது. ஞானமுள்ள உமக்கே அது தேவைப்பட்டது என்றால், விருத்தி அடைந்து உமக்கே அது தேவைப்பட்டது என்றால் எங்களுக்கு ரொம்ப தேவை ஆண்டவரே. அடிப்படை தேவை. அந்த நீதியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, இரக்கமுள்ளவளாய் வாழ,
மாய்மாலம் இல்லாமல் வாழ, பட்சபாதம் இல்லாமல் வாழ உம்முடைய ஞானத்தையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தையும் பெசலேயலை அழைத்த தேவன் கல்லிலும் மரத்திலும் இரத்தினத்திலும் வெள்ளியிலும் பொன்னில் வேலை செய்யத்தக்கதாக தேவ ஞானத்தை தந்தவர். எங்களுக்கு ஞானத்தை தாங்கய்யா. கடினமான மக்கள் மத்தியில் வாழ்கிறோம். கடினமான உலகம், கடினமான சூழ்நிலை, கடினமான வாழ்க்கை, கடினமான ஜனங்கள் உலக மத்தியிலே வேலை செய்ய தேவ ஞானத்தையும் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வேதம் சொல்கிறது, கேட்க கடவன் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுவான். சந்தேகப்படாமல் God will give it. He will prove it and also He will protect it. அவர் தருவார், அதை பெருக பண்ணுவார். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.